சூப்பர் ஸ்பீக்கரா பார்த்தா உனக்கு ஸ்பீக்கரா தான் தெரியுதா? ஸ்பீக்கர் கல்ச்சேட்டி என்னடா காண்டனி கல்ச்சேட்டி மேல அரண்மனையை நாடி வந்து விட்டார். இதுதான் அரண்மனையா? ஆமாம். யார் யார் என்று அறிமுகப்படுத்துகின்றேன். அவர்கள் திரு சின்ன ஒரு வணக்கம். வணக்கமா? இவர்கள் தான் நாட்டு இளவரசர். அப்படிங்க. நாட்டு இளவரசி யார்? அவர்களுக்குத்தான் மஞ்சள் நீராட்டு அவர்களுக்குத்தான் மஞ்சள் நீராட்டு விட நடந்து சென்று சின்னதா ஒரு வணக்கம். இளவரசரே, நாங்கள் என்னை மனதார வாழ்த்துவீங்க. நல்ல மனசுக்கிறிய பூனிய மஞ்சள் குங்குமம் திருக சுமையா இருக்கிறமா நீ நல்லா இருப்ப. ஏதுமா நீ இளவரசியம்மா, நாங்களையும் என்ன மனதார வாழ்த்துங்களே. நல்லா இருக்கு. உனக்கு முன்பதாக மூவருடைய நாட்டியம் நடந்தது. என்ன சொல்றீங்க? நாட்டம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் அவருடைய நாட்டியத்தை விட உன்னுடைய நாட்டியம் வெகு சிறப்பாக இருக்க வேண்டும். நாட்டியத்தில் குறை ஏதாவது இருந்தால் இங்கு நடப்பது வேறு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காம நாட்டியம் சிறப்பாக இருந்தால் நடத்தி முடிச்சுட்டாரு. இதற்கு தக்க சந்தோஷம். என்னங்க என்ன சொன்ன தனிக்கு பச்சா கோவக்காரியாவோ நாட்டு வெகு சிறப்பா இருக்கணும். நீ யார் ஆட்டு ஏன் துணிஞ்சு பிடிக்கணும். அப்படியே இல்ல நானே ஒரு மோசமானவனு உனக்கு குஞ்சு வலி அவர் மோசமான என்ன பண்ணுவார்? அவரு தெரியாது. அவர் மோசமான கோவப்பட்டாருன்னா தூக்கி போட்டு நக்கிடுவாரு. நரிகிறாருண்ணா உனக்கு நாட்டியம் சிறப்பா இருக்கணும்.
இந்த நாட்டு எப்படி தெரியுமா? இந்த நாட்டு வெகு வெகு சிறப்பாக இருந்தது. அப்படி என்றால் தளபதியாருக்கு முதல் நன்றி சொல்லுமா. இது போன்ற நாட்டுக்கு நான் பார்த்ததே கிடையாது. தளபதி யாரு? நாட்டும் வெகு சிறப்பு. ஆமா, நாட்டியம் ஆடியது யார் என்று குறித்தீர்? எனது ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை பேர் கச்சிலை. உன்னுடைய தங்கையா? ஆமா. ஆமா. நாட்டியம் ஆடிய அந்த பெண்ணிடத்திலே நான் ஏதாவது பேசலாம் என்று நினைத்தேன். நாட்டியம் முடிந்தவுடனே சென்று விட்டாளே. ஓ, என் தங்கை இடத்தில் 2 வார்த்தை நீ பேசணும். ஆமாம் தளபதி, அவ்வளவுதானே? உண்மைதான். அதற்கும் நான் ஏற்பாடு செய்கின்றேன். ஆகட்டும். கச்சிலை, நாட்டியத்தை கண்டு நாட்டு இளவரசியார் இருக்கின்றார்களே மிகவும் மனமகிழ்ந்து விட்டார். என்ன சொல்றீங்க? ஆகையால் உன்னிடத்தில் அவர்கள் 2 வார்த்தை பேசணும். என்கிட்ட போய் பேச போறாங்க. புரியவில்லையே. சரி என்று பேசினால்தான் தெரியும். 2 வார்த்தை போய் பேசிட்டு வந்துடுறாங்க. இளவரசி அம்மா, என்னம்மா? தாங்கள் என்ன அழைத்தார்? என் அண்ணன் வைத்தாரு, என்ன விஷயம்? நான் தான் நினைத்தேன். ஆமா, உன்னுடைய பேர் என்ன? கற்களை என்று அழைப்பார்கள். கச்சிலையா? ஆமா. பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்ற அழகு, அதுதான் இந்த கச்சிலையா? கச்சிலை, உன்னுடைய நாட்டியமோ வெகு வெகு சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றிமா. உன்னுடைய நாட்டியத்தை பார்த்த உடனே என்னை நானே மறந்து விட்டேன் தெரியுமா? உன்னுடைய நாட்டியத்தை பாராட்டி இத பார்த்தா யாருடைய கழுத்தில் இருக்கின்றது? விலை உயர்ந்த ஒரு முத்தாரம். இந்த முத்தாரத்தை உனக்கு நான் பரிசாக கொடுக்க போகின்றேன். அதை நீ பெற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படியா? நான் தான் முதலிலே உரைத்தேனே, நாட்டியம் சிறப்பாக இருந்தால் தக்க சன்மானம் கொடுப்பேன் என்று. உண்மைதான், உண்மைதான், மறக்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் கொடுக்க பரிசை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். கத்திரை, யாரிடத்தில் என்ன பேசுகின்றோம் என தெரிந்துதான் பேசுகின்றாயா? நான் இந்நாட்டுக்கு இளவரசி. என்னுடைய கருத்தாலே மற்றவருக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர யாரிடத்திலும் இருந்து வாங்கி பழக்கம் கிடையாது. ஏன் என்னுடைய அரண்மனையில் யாருக்குமே அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் கொடுக்கின்ற பரிசு நீ வாங்க வேண்டும் என்றால் நீ கொடுக்கின்ற பரிசு நான் வாங்க வேண்டுமா? அதுதான் ஒரு காலமும் நடக்காது. நீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசியாக இருக்கலாம். உங்களுடைய உள்டல் நாட்டுக்கு தளபதியாக விளங்கக்கூடிய அண்ணன் அவர் ஒன்னா பயப்படலாம். ஆண் மகனுக்கு ஆண் மகனாக, பெண் மகனுக்கு பெண் மகனாக என் அண்ணன் தைரியத்தை சொல்லி வளர்த்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது யாரிடத்திலுமே பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் கொடுக்கும் பரிசை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கும் பரிசை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றா அந்த பொண்ணும் வேணாம், பொருளே வேணாம், நீங்களே வச்சுங்க, நான் வரேன். அவன் அந்த அளவுக்கு பேசுறீங்க, சும்மா கிடக்குறீங்களே. நான் போற வைவிடு. ஓ, என்ன செய்ய போற? ஆமா, இங்க கச்சிலை பரவாயில்லம்மா. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இப்பேற்பட்ட மாபெரும் சபையிலே ஒரு நாட்டு இளவரசி என்று பாராமல் இவ்வளவு ஒரு தைரியமாக பேசுகின்றாயே, உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுகின்றேன். சரி சரி, நான் கொடுக்கின்ற பரிசை நீ வாங்க வேண்டும் என்றால் நீ கொடுக்கின்ற பரிசை நான் வாங்க வேண்டும், அவ்வளவுதானே. இதற்கு நாம் இருவருக்குள் சண்டை. முதலில் நான் கொடுக்கின்ற பரிசு அப்படியே ஆகட்டுமே. கச்சிலை, என்னம்மா இது? தெரியலையே. மாப்பழ வாழை எண்ணம் சொல்லக்கூடிய 3 கனிகளை பிடிந்து உங்களுக்காக நான் பழரசமாக சொல்லிருக்கேன். பழரசமா? இதனுடைய மகத்துவம் என்னவோ? என்று இளமையா இருப்பீங்க. அப்படியா? சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. அடடே, ஒரு புது புத்துணர்ச்சியே கிடைக்கும். ஆஹா, முகமா பட்டுது அப்படியே ஒரு புது பொலிவாவே தெரியும். பல 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 பலன்னு இருப்பீங்க. சரி சரி.